ஸோ ஃபர்ஸ்ட் உங்க பேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? யா. உங்க பேர் என்ன சொல்லுங்க? ஆர் நக்ஷத்ரா. நக்ஷத்ரா. Yeah. ஓகே. ஆக்சுவலா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் ஒரு சத்தியம் பண்ணலான்னு இருக்கேன். என்ன சத்தியம்? என்ன சத்தியம்னா, இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் எந்த அட்வைஸும் நான் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. ஓகே. பூமர்த்தனமா எதுவுமே பேச மாட்டேன். ஓகே ஓகே. கிரிஞ்சா எதுவும் பேச மாட்டேன். ஓகே. சரி, நீங்க வந்து ஜென்சியா ஜென் ஆல்ஃபாவா? ஜென்சி. ஜென்சி. எப்போ பிறந்தீங்க? 2014. 2014. Yeah. 2014. நான் வந்து 2011ல காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. அப்பனா நான் யூஜி முடிக்கும் போது நீங்க பிறந்திருக்கீங்க. எஸ். கிட்டத்தட்ட 93 7 பிளஸ் என்னது 14 21 இயர்ஸ் கேப் உங்களுக்கும் எனக்கு. கரெக்டா? யா. ஓகே. அப்சல்யூட்லி. ஸோ இந்த 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 வீடியோ முடிய வரைக்கும் நான் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நீங்க என்ன ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்க? இந்த வீடியோல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு யாருக்குமே வந்து என்ன நாங்கெல்லாம் சொல்றோன்றது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இந்த வயசுல இருக்கிறவங்களாலே யாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது. என்னோட சின்னவங்களா இருந்தாலும் சரி, என்னோட பெரியவங்களா இருந்தாலும் சரி, என்னோட 2 நாள் கேப்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டன்றது புரியும். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் என்ன புரியும். சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்க ஜெனரேஷனுக்கு மட்டும்தான் உங்க கஷ்டம் புரியுதுன்னு சொல்றீங்க. அந்த கஷ்டத்தை கேட்கதான், அந்த மனக்குமுறலை கேட்கதான் இந்த வீடியோ. ஓகேவா? ஓகே. சரி, இந்த வீடியோல என்னன்னா நம்ம ஜஸ்ட் பேச போறோம், அவ்வளவுதான். எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ பத்தி பேசுவாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ட கேக்குறாங்களா? அவங்க பேசுறத கேக்குறாங்களா? இப்ப கிளாஸ்ல யார் பேசுவா? டீச்சர்ஸ். எங்க போனாலும் வீட்ல பேரண்ட்ஸ் அவங்க என்ன ஆர்டர் பண்றாங்களோ அதை நம்ம செய்யணும். சோ நீங்க பேசுறத கேட்கறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோக்கான இன்ட்ரோடக்ஷனே எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா? ஓகே. ஓகே. சோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்கலாம்னு விரும்புறேன்னா, பூமர் தனமா அப்படின்னு சொல்றாங்க. பூமர் அங்கிள். அந்த பூமர் அங்கிள்னா என்ன? எதுக்காக அப்படி ஒரு பேர் வச்சீங்க? சிங்கேலாம் பேசுறது. இப்ப நான் பேசுறேன். இப்ப நான் ஒன்னு பேசுறேன்னா, ஆப்போனன்ட் ஒருத்தவங்க ஒன்னு பேசுவாங்கன்னா அது சிங்கே இல்லாம இருக்கும். சிங்கேலா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? லைக் நான் வந்து தண்ணி எடுத்துருவானா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அது பூமர். ஓ, பூமர்னா அந்த நாங்க இந்த எங்க இதுல அது இதுன்னு ஒரு ஷோ இருக்கும், பாத்திருக்கீங்களா? விஜய் டிவில. அதுல வந்து மாத்தி யோசின்னு ஒரு கேம் விளையாடுவாங்க. என்னன்னா நம்ம எது கேட்டாலும் அதுக்கு வந்து சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லணும். ஆமா. அந்த மாதிரி பேசுறவங்க தான் பூமர் அங்கிளா? நான் என்ன நினைச்சேன், என்னோட பிஓவில அதான் பூமர். ஓகே. பிஓவினா என்ன? பாயிண்ட் ஆஃப் வியூ. ச்சே, இது தெரிஞ்சிருந்தா. ஓகே. பிஓவி. சோ உங்களோட பிஓவில பூமர் அங்கிள்னா சிங்கே இல்லாம பேச. பட் ஆனா இப்போ இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் இருக்குல்ல. இப்ப நான் மெயினா என்ன கேட்க வரேன்னா, பேரண்ட்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட். ஓகேவா? பேரண்ட்ஸ் பத்தினா இப்ப நீங்க பேரண்ட்ஸ்ட ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரி சிச்சுவேஷன் கிட்ஸ் பண்ணாலும் அது பேஷன்ஸா எடுத்துக்கணும். அமைதியா பொறுமையா இருக்கணும். பொறுமையா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே எப்படி கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் கீழே, கிளாஸ் ஸ்பூன் கீழே வந்துச்சுனாலே இப்படி அப்படி இப்படின்னு கத்துவாங்க. இது ஏதோ ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல லைட்டா ஓகே இருக்கட்டும். அதான் நான் என்ன கேக்குறேன்னா, எப்பவுமே பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்றாங்கல்ல, பேரண்ட்ஸ்க்கு இப்ப இருக்க பேரண்ட்ஸ்க்கு இப்ப குழந்தைங்களை வளர்க்குற பேரண்டிங் அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். உங்க பிஓவில இருந்து நீங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? பேஷன்ஸா இருக்கணும். பேஷன்ஸ் முக்கியம். இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒர்க் அது இதுன்ட்டு ரொம்ப அதுலயே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ வந்து கொஞ்சம் கிட்ஸையும் பார்த்தாங்கன்னா அவங்களோட கஷ்டம் பேரண்ட்ஸ் கிட்டே டைரக்டா சொல்லலாம். இப்ப பேரண்ட்ஸ்ட போய் கேட்டா அவங்க வந்து நான் சம்பாதிக்கிறதுக்காக 2 பேரும் வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டைம் இருக்காது. இப்ப நிறைய பேர் ஐடில ஒர்க் பண்றாங்க, அப்ப டைம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மணி ரொம்ப முக்கியமா படுது. அப்ப குழந்தைங்களை நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டா, சூப்பரான ஸ்கூல்ல சேர்த்துட்டா போதும் அப்படின்னு நினைச்சுதானே வேலைக்கெல்லாம் போறாங்க. அப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது 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 பெரிய மேட்டர் இல்ல. ஆக்சுவலா
ஆனா வந்து கிட்ஸோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக மட்டும்தான் நான் என் லைஃபே வாழ்றேன்னா அது சோ கிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து டைம் தான். டைம் தான். பேரண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம். ஓகே. நெக்ஸ்ட் நான் கேட்க விரும்புறது என்னன்னா, உங்களுக்கு இப்ப நீங்க இருக்கிறது தான் ஆக்சுவலா சைல்ட்ஹுட், கரெக்டா? சைல்ட்ஹுட் தானே? ஓகே. இந்த சைல்ட்ஹுட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாய்ஸ் இல்ல வந்து இது வாங்கினா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நான் வச்சிருப்பேன், ஜாலியா வச்சிருப்பேன், சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கேஜெட்ஸ் தான். கேஜெட்ஸ்னா இந்த ஒரு வட்டமா ஒரு ரெக்டாங்கிளா இருக்கும், அதுக்குள்ள ஒரு கேசட் போட்டு சூப்பர் மேரியோ அந்த கேம்லாம் விளையாடுவோம். கேஜெட்ஸ் ஃபோன் தான். கேஜெட்ஸ் ஃபோன், டேப், லேப்டாப், டிவி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். சொன்னா நாங்க சைல்ட்ஹுட்ல இருந்த ஒரே ஒரு கேஜெட் என்னன்னா, கண்டிப்பா போன் தர மாட்டாங்க. பிசிலாம் இல்ல, பிசிலாம் கிடையாது. ஒரே ஒரு சின்ன இவ்வளவு ஒரு கட்டத்துல இருக்கும். அது கேம் ஸ்டேஷன் கூட சொல்ல முடியுமா தெரியல. வீடியோ கேம். அதுக்குள்ள ஒரு கேசட், ஒரு சிப் மாதிரி இருக்கும். பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அதுல போட்டு சூப்பர் மேரியோன்னு ஒரு கேம் இருக்கு. தெரியும். விளையாடுறீங்களா? தெரியும். பாத்திருக்கேன். அழகா விளையாடுவோம். ஒரு லெவலா போயிட்டு நிறைய சேலஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். பாத்திருக்கேன். சூப்பர் மேரியோ விளையாடி இருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஒரு கேம் சொல்லுங்க. இந்த கேம் விளையாண்டா செம்ம ஜாலியா. சப்வே அதுவும் லெவலா மாறிட்டே இருக்கும். பேப்பர் IO 2. பேப்பர் IO 2. சரி, எனக்கு தெரியல. அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான கேம். ஆக்சுவலா அதுவும் சேலஞ்சிங் தான். மைண்ட் கேமா? மைண்ட் கேம்லாம் இல்ல, டைம் பாஸ். ஜாலியா இருக்கும். டைம் பாஸ். ஓகே. கேண்டி கிரஷ்லாம் நாங்க விளையாட போல. ஆனா கேர்ள்ஸ்லாம் கேண்டி கிரஷ் சில கேர்ள்ஸ்லாம் விளையாடுவாங்க. பட் நான் அந்த மாதிரி டைப் இல்ல. ஓகே. அடுத்து என்ன நீங்க தான் என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து ஒரு 90s கிட். எஸ். Purely 90s. Purely 93. ஓகே. சோ இந்த 90s கிட்ஸ்ல நீங்க ஏதாவது கேட்கணும் விரும்புறீங்களா? எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இந்த 90s and 80sக்கு ஜெனரலா நான் கேட்க வேண்டிய ஒரு क्वेश्चन. எங்க அம்மா 90s and 80s. சோ ஏன் 90s and 80s மட்டும் ரொம்ப டெம்பர் அதிகமா இருக்கு? லைக் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது சின்ன விஷயம் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாம். எங்க அப்பா அப்படி இல்ல, கோவப்படவே மாட்டாரு. ஆனா கோவம் வந்துச்சுன்னா 80s. ஓகே. கோவப்பட்டா ரொம்ப கோவப்படுவாரு, ஏன்னா கோவமே பட மாட்டாரு, சிரிச்சுட்டே இருப்பாரு. 80s and 90sல. ஆமா. ஓகே. 90s வேற, 80s வேற. எங்க அப்பா வேற. 90s மட்டும் ரொம்ப டெம்பரா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா எங்களுக்கு டெம்பர் ஆனா உண்மைதான் நீங்க சொல்றது. ஆனா இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எஸ். டெம்பர் அதிகமாவுது உண்மைதான். இப்போ வந்து நீங்க ரொம்ப டெம்பரா நீங்க ரொம்ப டெம்பர் ஆவறீங்கன்றனால இப்ப இந்த ஜெனரேஷன்ல உங்களோட கிட்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கே பயப்படுறாங்க. நாளா அந்த மாதிரி நிலைமையில இருந்திருக்கேன். ஓகே. சோ அந்த டெம்பரை முதல்ல குறைச்சாலே கிட்ஸ் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரீயா பேசுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால 90s கிட்க்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, அதாவது ஜென் ஆல்பா கிட்ஸ் வந்து 90s கிட்ஸ்க்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, கோவப்படவே கூடாது, டெம்பரை குறைச்சிக்கோ, ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்பவுமே சூப்பர் கூலா? ஜென் ஆல்பா சூப்பர் கூலா? ஜென் ஆல்பா சூப்பர் கூல் இல்ல, ஓகே தான். ரெண்டுத்துக்குள்ளாம கோவம் பட மாட்டோம், மாடரேட்டா கோவமும் பட மாட்டோம், சிச்சனேவும் இருக்க மாட்டோம். சோ ரொம்ப பிரஷர் ஆகிக்கிறது இல்ல. ஆனா நிறைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பிரஷர் ஆகுறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப பிரஷரைஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே ஸ்கூல்ஸ்ல. அது வந்து ஓவர் ஸ்டடீஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து பேலன்ஸ்டா இருந்தா கிட்ஸ்ல பிரஷரைஸ் ஆக மாட்டாங்க. சோ மேஜரா ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ யாருமே பிரஷரைஸ் ஆகுறது இல்ல. ஸ்கூல்ல நினைச்சோ படிப்பு நினைச்சோ நம்ம பர்சனல் லைஃப் இப்ப இருக்கிற கிட்ஸுக்கு நிறைய பர்சனல் லைஃப்ஸ் இருக்கு. அத பத்தி நினைச்சு நிறைய பேர் அழுவாங்க நைட்ல பில்லோ குடிச்சிட்டு. சோ அந்த மாதிரி போய் அந்த மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல நினைச்சு எதுவும் ஸ்கூல்ல நினைச்சு இருக்கு. பிரஷர்ல இருக்கு. ஸ்கூல் போக சந்தோஷமா போறீங்களா, ரொம்ப கடுப்புல தான் ஒரு நாள் லீவ், ஸ்கூல் இன்னைக்கு லீவ் போடணும் அப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதா, இல்ல
ஹாப்பினஸ். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து நியூஸ்ல பார்க்கும் போதே நாங்க வந்து ரமணன் ஒருத்தர் இருந்தாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அவர் தான் வந்து நியூஸ் சேனல்ல இந்த மழைக்கெல்லாம் வானிலை சொல்லுவாரு. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அப்படிலாம் சொல்லிட்டு அது மாதிரி லீவ் சொல்றதெல்லாம் அவர் தான் சொல்லுவாரு. அப்ப அவரெல்லாம் நாங்க சாமியா நினைச்சு கும்பிடுவோம், எப்படியாவது லீவ் சொல்லிடுங்க அப்படின்னு. அப்ப இருந்த பிரஷர் இப்பயும் இருக்கான்னு கேக்குறேன். ஆமா இருக்கு. ஆமா, ஸ்கூல் லீவ் வருதான்னு பாத்துட்டு ஸ்கூல் லீவ் வருதான்னு இப்போ கூட சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு நியூஸ் தான் பாத்துட்டு இருந்தேன். ஜூன் 10 ஸ்கூல் ஓப்பன் ஆகுதா, ஜூன் 4 தான் ஓப்பன் ஆகுதா, ஐயோ ஜூன் 4 எப்படியாவது ஜூன் 3 நைட்டு கூட பாத்துட்டு இருந்தேன். எப்படியாவது ஜூன் 5 ஜூன் 7 தள்ளுறாங்களா. எங்க சோஷியல் மேம் வந்து நான் 7th படிக்கிறப்போ எங்க சோஷியல் மேம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. நாங்க 7th பயங்கர சேட்டை. நான் அடுத்த கொஸ்டினா அதான் வச்சிருந்தேன், உங்களுக்கு ஃபேவரட் டீச்சர்னு யாரா இருக்காங்களா? அந்த சோஷியல் மேம் தான். சோஷியல் மேம். ஓகே, எதனால அவங்க ஃபேவரட் டீச்சர்? எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாமே இங்க பேஷன்ஸ்ல தான் வருது. பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? பேசிட்டா இருக்கணும். டீச்சர்ஸ் பேசிட்டா இருக்கணும். எல்லாரும் பொறுமையா இருக்கணும். எல்லாரும் பொறுமையா இருந்தா எங்க லைஃப் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உங்க லைஃப் நல்லா இருக்கும், எங்க லைஃபும் நல்லா இருக்கும். நீங்க கோபப்படாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்சைமர் வராது, அந்த மாதிரி நிறைய டிசீஸ்லாம் போயிட்டே இருக்கும், மெமரி லாஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. அதே மாதிரி எங்களுக்கும் ப்ரெஷரைஸ் சொல்லி சின்ன வயசுல எங்களுக்கு லோ பிபி அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். காமனா சொல்லணும்னா எல்லா பேரண்ட்ஸுக்கும் காமனா சொல்லணும்னா கூலா இருக்கணும், ஜென்டலா ஹேண்டில் பண்ணணும், பேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும். சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்க தான் வராங்க. சோ அந்த மாதிரி அட்வைஸ் பண்றவங்களுக்கு நீங்க அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? நீங்க அட்வைஸ்லாம் கொடுக்க தேவையில்ல, எங்களுக்குன்னு ஒரு பேரண்ட்ஸ் இருக்கு, அவங்க அட்வைஸ் பண்றதுக்கு பர்சன்ஸ் இருக்காங்க. சோ நோ நீட் டு அட்வைஸ் அட் ஆல். கிளியர். சரி, அப்படி அட்வைஸ் கொடுத்துட்டாங்கன்னா வாட் வில் பி யுவர் ரியாக்ஷன் ஆன் தி ஸ்பாட்? அவங்க அட்வைஸ் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், வேற எங்கேயா பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு இஷ்டம் இல்லைன்னா அவங்க ஃபேஸே பார்க்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப நீடடான அட்வைஸ்னா தான் அவங்க இப்ப இந்த சோஷியல் மேம் வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னா கேப்பீங்க? கேட்போம். ஏன்னா அவங்க மேல நாங்க ரெஸ்பெக்ட் வச்சிருக்கோம். சரி, அவங்க எவ்வளவு எங்களுக்கு கேர் பண்றாங்களோ அதே மாதிரி நாங்களும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ஓகே, இப்போ நீங்க ரெஸ்பெக்ட்னு சொன்னால எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ டீச்சர்ஸ் வந்து உங்க ரெஸ்பெக்ட சம்பாதிக்கணும், ஜென் ஆல்பாவுடைய ரெஸ்பெக்ட சம்பாதிக்கணும்னா எப்படிலாம் இருந்தா, பேஷண்ட் மட்டும் சொல்லாதீங்க, அது சொல்லியாச்சு, வேற எப்படிலாம் இருந்தா டீச்சர்ஸ் வந்து இப்படி ரெஸ்பெக்ட சம்பாதிக்கணும்? ஆக்சுவலா பேஷண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்துக்கோ எப்பவுமே. பட் சாரி, பேஷண்ட் சரின்னு சொல்லிட்டேன். செகண்ட் பிளேஸ் எதை எடுத்துக்கோனா வந்து லைக் ஃபன்னான கிளாஸ்ல எடுக்கிற மாதிரி. லைக் எங்க சோஷியல் டீச்சர் வந்து இப்போ நார்த் போல் சவுத் போல் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா 2 பர்சன்ஸ் வச்சு இது நார்த் போல் இது சவுத் போல் சொல்லி இது கனெக்ட் ஆகும். அப்புறம் இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு நார்த் போல் கனெக்ட் ஆகாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான வேல சொன்னா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. எனக்கே வந்து புரியும், இப்ப எல்லாருக்கும் புரியும். சோ ஒரு கிளாஸ் ஃபன்னா இருந்தா அந்த டீச்சர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வருது. எஸ், அவங்க போடுற இப்போ ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு ஒரு டீச்சருக்கு ஃபன் பண்ண வரல, ஆனா அவங்க எஃபர்ட் நிறைய போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பேஷண்ட் இருக்கு, பேஷன்ஸ் இருக்கு, இப்ப அவங்க ஓகேவா? அவங்களும் ஓகே தான். எங்க சோஷியல் மேம் அப்படி இல்ல, இஃப் ஐ அம் தி எம்பயர் ரூலர் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. பட் அவங்க எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் நாங்க அதை கேட்போம். நான் அதை கேட்டு நான் சோஷியல்ல நல்ல மார்க்கே வாங்கினது இல்லை. நான் 40க்கு 37 வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எடுத்து கிளாஸ். அதனால சோ அவங்க சப்ஜெக்ட் பிடிச்சு போகுது. 40க்கு நான் வந்து ஹையஸ்ட் மார்க்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜான மார்க் அப்பதான் எடுத்தேன். நல்ல மார்க்கா? அதுக்கு முன்னாடி சுத்தமா பிடிக்காது. ஓகே, சோ ஒரு சப்ஜெக்ட பிடிக்கணும், அந்த டீச்சரை பிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வே ஆஃப் டீச்சிங் பிடிக்கணும். எஸ், அதை விட ரொம்ப 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 முக்கியம், இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியம் எதுனா கண்டிப்பா பொறுமையா இருக்கணும், அமைதி காக்கவும், எல்லாத்துக்கும் சர்ன்னு ஏறாம கொஞ்சம் பொறுமையா இருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வே ஆஃப் டீச்சிங் எனக்கு பிடிக்கும்ன்றது இல்ல, இங்க இருக்கிற என்னோட ரேஞ்ச், எனக்கு கீழ இருக்கிற ரேஞ்ச், எனக்கு சோ நீங்க பேசுறது வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் உடைய
மைண்ட் வச்சுதான் சொல்றேன். ஆமா, இது ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ். இந்த வீடியோவே ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் தான். சோ வாட் டு யூ திங்க் அபௌட் தட் சோஷியல் மீடியா? யாரும் டிவி பத்தி, என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லா அது என்டர்டெயின்மெண்ட் ஜோன் தானே. என்டர்டெயின்மெண்ட் ட்ரெண்டிங்கா இருக்கிறது, நிறைய விஷயங்கள் பாக்குறாங்கல்ல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆடுங்க, பிரச்சனை இல்லை, ஆனா படிக்கணும், செய்யணும். அடுத்து என்னதுன்னா, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, அப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்கே ஒரு திறமை இருக்கு, எனக்கு இது வந்துடுச்சு, எனக்கு படிப்புல தேவையில்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும், நான் பேலன்ஸ் பண்ணி எப்படியாவது நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து இந்த 90s கிட்ஸ்னால எப்பவுமே குழப்பத்திலே வாழ்றவங்க. எப்படின்னா இப்ப நீ சொன்னீங்கல்ல நோ கமெண்ட்ஸ், அந்த மாதிரிதான் எனக்கும். என்னன்னா மாடரேட்டா இவங்க சொல்றதையும் ஏத்துப்போம், இவங்க சொல்றதையும் ஏத்துப்போம். இப்ப வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் படிக்கவே இல்லை, ஆனா நான் வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றம் பாத்தீங்களா, ஏன்னா என்னோட திறமையை வச்சு நான் முன்னேறிருக்கேன்னு சொல்றாருல, அதையும் ஏத்துப்போம். சரிங்க அப்படி. இந்த பக்கம் ஒருத்தர் சொல்றாருல, படிச்சாதான் லட்சக்கணக்கான பேர்ல நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு, அது ஒரு நம்மளுக்கு வந்து படிப்புன்றது ரொம்ப, எஜுகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் சொல்றாங்களா, அதையும் ஏத்துப்போம். ரெண்டுத்தையும் ஏத்துப்போம். எது வருதோ அதுல போகும். பாவப்பட்ட ஜென்மங்கள் தான் இந்த 90s கிட்ஸ். நீங்க என்ன யோசிச்சீங்க அப்போ? உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டேலண்ட், யாருக்குமே இல்லாத டேலண்ட், சூப்பர் டேலண்ட். எனக்கு அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இமேஜினேஷன்ல உங்களுக்கு அந்த மாதிரி டேலண்ட் இருக்கு, அப்ப படிப்பீங்களா? அப்ப படிப்பீங்களா? இல்ல வந்து இந்த டேலண்ட் வச்சு நான் வந்து மாஸ் காமிப்பேன்? இல்ல, இப்ப இருக்கிற எனக்கு மைண்ட் செட்டுக்கு பேசிக்கா ஒரு எஜுகேஷன் தேவைன்னு தான் நினைக்கிறேன். அதான் நான் சொல்றேன். கரெக்ட். சோ நம்ம ரெண்டு பேரும் ஒரே வேவ் லென்த்ல தான் இருக்கோம். எஸ். சரி, ஓகே. வேற ஏதாவது क्वेश्चन உங்களுக்கு? 90s கிட்ஸ் தாங்களா? ஏதாவது क्वेश्चन கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே क्वेश्चन கேட்டுட்டேன். ஒரே ஒரு क्वेश्चन தான் கேட்டீங்க. நான் எத்தனை क्वेश्चन கேட்டேன்? சரி, அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க என்ன உங்களுக்கு சாதகமா பண்ணணும்? கிட்ஸ் எல்லாம் நாங்க என்ன பண்ணணும் அப்படி சாதகமா பண்ணணும்? லைக் என்னோட பொண்ணு படிச்சு நல்ல மார்க் வாங்கினாலே எனக்கு பெருமை. ஆஸ் எ பேரண்டா கேக்குறீங்க? நீங்க பேரண்ட் தானே? ஆமா, எனக்கு 2 daughters இருக்காங்க. அதனால அவங்கள்ட்ட நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எல்லா பேரண்ட்ஸும், நீங்களும் 90s தானே, எல்லா பேரண்ட்ஸும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கும் தெரியும்ல. அப்படி நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நான் வந்து கிளாஸ்ல வந்து 98 மார்க் எடுத்தப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு சந்தோஷமா சொல்லும் போது 2 மார்க் ஏன் போச்சு அப்படின்னு கேட்கிற பேரண்ட் கிடையாது. ஓகே, அதே மாதிரி ஃபெயில் ஆயிட்டு 35, 30, 35 பிலோ, 40 பிலோ அப்படி எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்த உடனே எப்படி நீ ஃபெயில் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட் எடுத்து குச்சி எடுத்து அடிக்கிற பேரண்ட் கிடையாது. ஓகேவா? ஆனா அதே பிலோ ஆவரேஜோ இல்ல பிலோ பாஸ் மார்க் வாங்கும் போது நம்ம பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது வீட்டு சைட்ல இருக்கலாம், ஸ்கூல் சைட்ல இருக்கலாம், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இப்ப குழந்தைக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவ வந்து பாஸ் மார்க்கை விட கம்மியா எடுக்கிறா, அப்ப அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதாவது மன அழுத்தம் இருக்கா, இல்ல ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல அவளுக்கு மனநிலையில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு யோசிப்பேன். இல்ல அவளுக்கு கெப்பாசிட்டி கம்மியா இருக்கா, அவளால் படிக்க முடியாத கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு யோசிப்பேன். இல்ல ஏன் படிக்க கஷ்டப்படுறான்றதை யோசிச்சு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிற பேரண்ட் தான் நான். ஏன்னா எனக்கு பயம், என் குழந்தை ரொம்ப ப்ரெஷர் ஆயிடக்கூடாது அப்படின்றது எனக்கு பயம் இருக்கு. ஓகே, அதுல நீங்க ரொம்ப அவேரா இருக்கீங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல பேஷன்ஸ், அது அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க, ஸ்கூல்ல ப்ரெஷர் பண்றாங்க, வீட்டுல ப்ரெஷர் பண்றாங்க. அப்ப நானும் இதை அனுபவிச்சிருக்கேன். அப்ப என் குழந்தையும் அதை அனுபவிக்க கூடாது, ரொம்ப ப்ரெஷர் ஆகக்கூடாது, ஆனா சுத்தமா ப்ரெஷர் இல்லாம இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்பவே சொகுசு, ரொம்ப பேம்பர்ஸ் பண்ணக்கூடாது. பேம்பர்ஸ் இல்ல பேம்பர்ஸ் இல்ல, சாரிங்க, கட்டிருக்க. அதனால ரொம்ப வந்து பேம்பர் பண்ணக்கூடாது. குழந்தை வந்து ரொம்ப எந்த கஷ்டமே தெரியாம வளரணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட் கிடையாது. நான் கஷ்டம் தெரியணும். நான் அப்பப்ப என் குழந்தையே சொல்லுவேன், அப்பாட்ட காசு இல்லம்மா அப்படின்னு சொல்லுவேன். காசு இல்லம்மா இல்ல வந்து நீங்க சொல்றீங்கல்ல வேல்யூஸ் தெரியணும், அது எனக்கு மைண்ட்ல இருக்கு. வேல்யூஸ் தெரியாம ஒரு குழந்தை வளரக்கூடாது. பட் நான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். நட்சத்திரம் சொல்லுங்க. ஐ அம் பேக். அந்த மாதிரி ஓகே, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு.
இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. சரி, பிரேக் முடிஞ்சிருச்சு. இப்ப ஓகே, ஓகே. இப்ப என்ன சொல்ல போறேன்னா ஃபியர் பத்தி. ஃபியர்னா பயம் தெரியும்ல. எஸ். ஸோ ஃபியர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபியர் பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜென் ஆல்ஃபாக்கு ஃபியர் இருக்கா? எதனால ஃபியர்? இப்போ நீங்க ஹோம்வொர்க் பிடிக்கலனா டீச்சர் கிட்ட திட்டுவாங்கன்ற ஒரு ஃபியர். எல்லாமே ஸ்கூல்ல தான் ஃபியரா? இல்ல, ஸ்கூல் காமனான ஃபியர் தான். ஃபேமிலி காமன் தான் எல்லாமே. நீங்க என்ன ஃபேஸ் பண்ணிருக்கீங்களோ அதான் நாங்க இப்போ ஃபேஸ் பண்றோம். காமன் ஃபியர். இல்ல, எங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபியர் என்ன இருந்துச்சுன்னா, fear? எனக்குன்னு மட்டும் இல்ல, என்ன மாதிரி 90s இருக்கிற மேஜரான 90s கிட்ஸ்க்கு ஒரு ஃபியர் இருக்கும் எப்பயுமே. என்னன்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நினைப்போம். பேர் பாத்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, பேசுறதுக்கு வெளியே போய் பேசுறது கூச்சப்படுறது அந்த மாதிரி. இன்ட்ரோவர்ட் பாவங்கள்லாம் பாத்திருக்கீங்களா? பரிதாபங்கள் பாப்பேன். ஸ்கூல் பாவங்கள் மட்டும் தான் பாப்பேன் நான். சரி, உங்களுக்கு தேவையானது மட்டும் பாத்துக்கிறீங்க. எஸ். ஓகே, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சுல, அந்த ஃபியர் உங்களுக்கு இருக்கான்னு கேக்குறேன். எந்த ஃபியர்? மத்தவங்க என்ன நினைப்பு, வாட், இருங்க திரும்ப சொல்லிடுறேன், வாட் அதர்ஸ் திங்க் அபவுட் மீ. அந்த ஃபியர் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. இல்ல. சரி, இப்போ நான் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதை படிச்சுட்டு உன்கிட்ட கேட்குறேன், ஓகேவா? வாட் டு யூ திங்க் அபவுட் கம்பேரிசன்? எங்க காலத்துல இருந்தே இருக்கிற, மூதாதையர் காலத்துல இருந்து இருக்கிற பிரச்சனை என்னன்னா கம்பேரிசன். ஆமா. அது இருக்கா இப்போ? இருக்கு. இருக்கு, இப்பயும் இருக்கு. இருக்கு. பிரச்சனை தான். அதுவும் இருக்கு. அதுவும் ஒரு பாயிண்ட். அது பிரச்சனையான்னு கேக்குறேன் உங்களுக்கு. அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனையா இருக்கா, இல்ல அதை நாங்க கண்டுக்கிறதே இல்ல ப்ரோ அந்த மாதிரியா? நாங்க அது ஒரு பிரச்சனையாவும் பாக்குறோம், பட் கண்டுக்கிறதும் இல்ல. ரெண்டு பிரச்சனையாவும் பாக்குறோம், கண்டுக்கிறது இல்ல. நிறைய ஆன்சர் நீ எப்படி கொடுக்குறேன்னா அப்படி இருக்கு, அப்படி இல்ல அப்படின்ற மாதிரியே கொடுக்குறேன். ஏன்னா ஜென் ஆல்ஃபாவோட ஆன்சர்ஸே இதுதான். இருக்கு, இல்ல, நோ கமெண்ட்ஸ். ஓ, நோ ரியாக்ஷன். அத புரிஞ்சிக்க பல யுகங்கள் ஆகுமா? இது வந்து ஜென் ஆல்ஃபா தான் மட்டும்தான் புரியும். ஆமா. பக்கத்துல அப்ப ஒரு ஜென் ஆல்ஃபா உட்கார வச்சிருக்கலாம். ஒரு 90s கிட்ஸ் உட்கார வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? சரி, ஒன் திங் தட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி இன்ஸ்டன்ட்லி. கேட்ஜெட்ஸ். இந்த ஆன்சரை நான் எதிர்பார்த்தேன். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், ஒன் திங் எவ்ரி ஸ்டூடெண்ட் நீட்ஸ். ஹாப்பினஸ். ஓகே. One thing parents should stop saying. தண்டத்துக்குனே இருக்கு. தண்டத்துக்குனே இருக்கியே. இந்த டயலாக கொஞ்சம் மாத்துங்களேம்மா. எங்க வீட்ல, உங்க வீட்ல, எல்லார் வீட்லயும் இதே டயலாக் சொன்னா எப்படிமா? தண்டத்துக்கு திட்டு டயலாக் அப்டேட் பண்ணுங்க, வேற ஏதாவது திட்டுங்க. ஒரே திட்டுறீங்க. பைத்தியம். தண்டத்துக்குனே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நாங்க ஹோம்வொர்க் பண்ணலன்னா, ஏன் ஹோம்வொர்க் பண்ணல, என்ன உனக்கு பிரச்சனை, நான் என்ன உனக்கு குறைய வச்சு தொலைச்சிட்டேன், உனக்கு அதான் நீ ஏன் இப்படி சாவடிக்கிற. இது வந்து பாருங்களேன், பேரண்ட்ஸ் இருக்கிற ரொட்டீனா ஒரே டயலாக், காமன் டயலாக். எத்தனை ஜென் ஆல்பா, ஜென் பீட்டா, அடுத்து காமா எது வந்தாலும் சரி இந்த டயலாக் மாறாது. இன்னும் 25 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டூடெண்ட் உட்கார வச்சு கேட்டாலும் தண்டத்துக்குன்னு எதுக்கு இருக்க அப்படின்னு பேரண்ட்ஸ் கேக்குறாங்கன்னு தான் சொல்ல போறான். இந்த டயலாக கொஞ்சம் மாத்துங்க, வேற ஏதாவது புதுசா யோசிங்க ப்ளீஸ். இந்த பேரண்ட்ஸ், இப்ப நீங்க கேக்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தயவு செஞ்சு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க, இந்த வீடியோ தயவு செஞ்சு காமிங்க ப்ளீஸ். டயலாக மாத்துங்க, டயலாக மாத்த வேண்டும். அடுத்து இதுதான் one thing teachers should stop doing. beating. ஓகே. அடிக்கிறத நிப்பாட்டுங்க. அடிதடிலாம் இருக்கவே கூடாது. குச்சி, கை, காதை திருவுறது, இது கழுத்தை பிடிச்சு திருப்புறது, கழுத்தை வயித்தை பிடிச்சு கிள்றது, அடிக்கிறது. இந்த மாதிரி அடிக்காம, பிசிக்கலா இந்த மாதிரி அடிக்காம எப்படி வந்து கண்டிஷன் பண்ணலாம்? கண்டிஷன்னா இப்போ ரொம்பவே அப்படியே லெத்தாஜிக்கா விட்டுற முடியாதுல்ல, கிளாஸ் ரூம் ரொம்ப முடியாது. பட் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க கேரக்டர் எப்படி இருக்கோ அதை வச்சே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இது நீங்க கால்குலேட் பண்ண முடியும். லைக் இப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பயந்தே சாவாங்க. நீங்க ரெண்டுத்துக்குள்ள அமர்ந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா முடிச்சு வந்துருவாங்க, பட் பயம் இன்னும் இருக்கும். ஸோ எந்த நேரத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அப்படி இருக்கணும், எந்த நேரத்துல ஜாலியா இருக்கணுமோ ஜாலியா இருக்கணும், அந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே. ஆனா எக்ஸாம் டைம்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், பட் அடிதடிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு டீச்சர்
அவங்க மேலேயே கை வைக்க மாட்டாங்க. ஆனா அவங்கள பார்த்தா எங்களுக்கு ரெஸ்பெக்டும் கொஞ்சம் வந்து கிளாஸ் ரூம்ல அவங்க வந்துட்டா பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். அப்படிதான் இருக்கும். சோஷியல் மேம். சோஷியல் அடிக்கவே மாட்டாங்க. 7th சோஷியல் மேம் தான். ஆனா தன்னுடைய வே ஆஃப் டீச்சிங்லயே எல்லாரையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்துறாங்க. சூப்பர். அடுத்து ஒன் திங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹைட் ஃப்ரம் பேரண்ட்ஸ். மார்க்ஸ். மார்க்ஸ். நல்ல மார்க்கா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்ட போய் முதல்ல போய் காமிப்போம். நல்ல மார்க்கா இல்லைன்னா அதான் ஃபர்ஸ்ட் பேப்பரா வருமா, அது ஒளிச்சு 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 லாஸ்டா கேட்பாங்க. அதுக்கு பேர் டிசெண்டிங் ஆர்டர். கரெக்டா? ஹையஸ்ட் மார்க். ஆமா, அப்படிதான் நான் எடுத்துட்டு போவேன். நாங்க எப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது இப்போ எங்களுக்கு ஹையஸ்ட் லோவஸ்ட் வச்சா செம்மையா அடி வாங்குவோம் லாஸ்டா. அதனால எங்க அப்பாட்ட எப்படி எடுத்துட்டு போவோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல மார்க், அடுத்து ஒரு கம்மியான மார்க், அடுத்து ஒரு நல்ல மார்க், அடுத்து கம்மியான மார்க். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, நல்ல மார்க் வாங்கிறியா, அடுத்து திட்டுவாங்களா, திரும்ப நல்ல மார்க் வாங்கி கொஞ்சம் சந்தோஷப்பட்டு திரும்ப புரிஞ்சுதா புரியலையா? இப்ப புரியுது. ஓகே, இதெல்லாம் எங்களோட உங்க டெக்னிக்ஸ். யா. அடுத்து என்ன பண்றது, இப்ப ஜெனரல் சாருக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தான் நீங்க மார்க் வந்து கம்மியான மார்க்கா லாஸ்டா வச்சிருவீங்க, அவ்வளவுதானே? ஆமா ஆமா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆனா லாஸ்டா ஸ்டார்டிங்ல சந்தோஷமா சைன் போட்டு கொடுத்துருக்கீங்களா? என்ன சைன்? ஐயோ அப்பெல்லாம் நான் பண்ணதே இல்லப்பா. ஆனா பண்ணிருக்காங்க பசங்க, உங்க ஸ்டூடண்ட்ஸ். ரொம்ப மோஸ்டான மெம்பர்ஸ் பண்ண மாட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் சில இருக்காங்க, சில ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. சில ஹையஸ்ட் லைக் ஹையஸ்ட்லாம் இல்ல, 10%, 90, லைக் 100க்கு 10% பண்றான். மிச்சம் 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையா தான் இருக்காங்க. என்னதான் திட்டு வாங்கினாலும் என்னதான் இதுவா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையா தான் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஜெனரேஷன்ல கெத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. கெத்து. கெத்துனா என்ன? மாஸ் காமிக்கிறது. என்ன மாதிரி? ஒரு தக்கா பண்றது, தக் மாதிரி பண்றது. லைக் ஏய் என்ன அப்படின்ட்டு பேசுறது. ரக்கடா பண்றதா? ரக்கடா, அதாவது எதுக்குமே பயம் இல்ல எனக்கு அப்படின்ட்டு காமிச்சுக்க வேண்டியது வெளியே. உள்ள பாம்பை பாத்தீங்கன்னா உள்ள எனக்கு எதுவும் பயம் இல்லையே அப்படின்ட்டு ஒரு இது வர செய்யும். ஆனா கெத்துனா இதான், எதுக்கும் பயப்படாம இருக்க மாதிரி நடிக்கிறது. ஆனா சில பேர் வந்து அதுக்கு உண்மையாவும் இருப்பாங்க. அதுதான் உண்மையான இருக்கிறது, அதுதான் உண்மையான கெத்து. கெத்து கெத்துன்னு சொல்லிட்டு நடிக்கிறதுலாம் கெத்து இல்ல. ஓகே, அடுத்து क्वेश्चन. Okay, are students excited or scared about the future? எக்ஸைட்டடா இருக்கீங்களா, ஃபியூச்சர் எப்படி இருக்க போதோ அப்படியே எக்ஸைட்டடா இருக்கீங்களா, இல்ல ஃபியூச்சர் எப்படி இருக்க போதோ அப்படின்னு பயத்தோட இருக்கீங்களா? ரெண்டுத்துக்குமே இருந்து இருக்கும். நீ இந்த ஆன்சர் தான் சொல்ல போறேன்னு தெரிஞ்சிச்சு. ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கும். ஏன் சொல்லவா, இப்போ வந்து நாளைக்கு உன் பர்த்டே வருது, நாளைக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வரும், நம்மள எங்கேயாவது வெளில கூட்டு போவாங்க அப்படின்ட்டு சந்தோஷமும் இருக்கும். நாளைக்கு நம்ம பர்த்டே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் திருப்பி அந்த மேம் கிட்ட திட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் நம்மளால ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து கலர் ட்ரெஸ்ஸே போட முடியாதுன்ற ஒரு கஷ்டமும் இருக்கும். ஸ்பான்டேனியஸா யோசிச்சு டக்குனு ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்து கொடுக்குறீங்களே, எப்படி? இது ஜென் ஆல்பாக்கு மட்டும் தான் இருக்குமா? இல்ல, நிறைய பேருக்கு இருக்கு. 2Kல அறிவு உள்ளவங்களுக்கு இருக்கு. இல்ல எல்லாருக்குமே இருக்கு. 2Kல இருந்து ஜென் சி வரைக்குமே இருக்குது. 2Kல இருந்து ஜென் ஆல்பா, சாரி ஜென் ஆல்பா. உங்க ஜெனரேஷனை காப்பாத்திக்கிறீங்க. எல்லாருக்குமே இருக்குது. 80ஸ்லாம் இல்ல, 80ஸ்லாம் இல்ல. 80ஸ்லாம் எவ்வளவு திறமையானவங்க இருக்காங்க தெரியுமா? 90ஸ்ல எவ்வளவு திறமையானவங்க இருக்காங்க தெரியுமா? திறமையானவங்க மட்டும் இருந்தா என்ன, பேஷன்ஸ் இல்லையா? விடுங்க விடுங்க, கட்டுக்காதீங்க, விட்டுருங்க. சந்தோஷமா இருக்கும். சின்ன பசங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. தெரியாம பேசல, தெரிஞ்சுதான் பேசுறோம். இது வந்து பேரண்ட்ஸ்க்கு நான் முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயங்கள். பேரண்ட்ஸ்க்கு சொல்றது, பேரண்ட்ஸ்க்கு சொல்றது, எல்லாரையும் அடிக்கிறீங்க. சொல்றது Okay, what is the biggest challenge students face in friendship today? சண்டை வராம பாத்துக்கிறது. சண்டை வராம பாத்துக்கிறது. ஓகே,
இப்போ அவங்களே தப்பு பண்ணி எங்க கிட்ட சண்டை போட்டாலும் நாங்க தான் அதுக்கு பொறுத்து போனோம். ஃப்ரெண்ட்ஷிப்ல இது ஒரு பிரச்சனையா இருக்கு. அது இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பாரமே தலையில வந்து. எப்படி இருக்கு இப்போ பேரண்ட் ப்ரெஷர் இருக்கு, ஸ்கூல்ல ப்ரெஷர் இருக்கு, அதே ப்ரெஷர் ஃப்ரெண்ட்ஸ்டையும் இருக்கா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹாப்பினஸ் மட்டும் தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா என்னோட ஒரு நிமிஷம் கூட நான் அழுதது இல்ல, நான் மறைச்சது இல்ல, ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா மட்டும். எந்த காலத்துலயும் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல? ரொம்பவே இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க. ரொம்ப அதிகம் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வேல்யூ பண்றதாங்க. இந்த வீடியோ பாக்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து மதிங்க. ஏன்னா அவங்க மேல அவங்க மைண்ட்ல எவ்வளோ ஹையஸ்ட் பீக்ல வச்சிருப்பாங்களோ உங்களை, அதை நீங்க மதிச்சு ரெஸ்பெக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஜென் ஆல்பா கொடுக்குற நான் அது ஒரு டைம்ல நான் ரெஸ்பெக்ட் பண்ணாம அது 3 மாசம் 4 மாசம் அவளை பிரிஞ்சிருந்து அதை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஒரு ஞானி மாதிரியே பேசுறீப்பா. அந்த காலத்துல நான் வந்து லாவிஷா இருந்தேன், அந்த காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் மதிக்க போறேன். இப்ப நான் இல்ல அந்த காலம் இல்ல, போட்டாசு தான். தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸை தயவு செஞ்சு கொஞ்சம் மதிங்க. ஃப்ரெண்ட்ஸை மதிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஹேஷ்டேக் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க, அவங்கள மதிங்க. ஸ்கூல்ல போயிட்டு பேங்க் கிட்ட திட்டே வாங்கிட்டு வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ற வேலைகளெல்லாம் பார்த்தாலும் சிரிப்பு வந்துடும். ட்ரை நாட் டு லாஃப்னு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, அந்த வீடியோல எதை பார்த்தாலும் நமக்கு சிரிப்பு வரும். ஏன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்போம். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸை பண்றது பார்த்தா மட்டும் வச்சுக்க, நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சோ ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு எமோஷன். ஓகே, what do teachers sometimes misunderstand about students? பிட் அடிக்கிறோம்னு நினைச்சு, டெஸ்ட்ல பிட் அடிக்கிறோம்னு நினைச்சு நிறைய பேர் நிக்கல வச்சிருக்காங்க. ஆனா அடிக்கல, அடிச்சல இல்ல, டெஸ்ட்ல எல்லாம் வச்சதுல. பொதுவா ஸ்டூடண்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து என்னவா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க? டெஸ்ட்ல பிட் அடிக்கிறது, எக்ஸாம்ல பிட் அடிக்கிறது. மெஜாரிட்டி இது நடக்குதா? Okay. What is the best compliment a teacher has ever given you? This class is being a good test class. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பர்சனலானா நீ வந்து சூப்பர், நீ தான் என்னோட ஃபேவரட் ஸ்டூடண்ட். எஸ், ஃபேவரட் ஸ்டூடண்ட் சொன்னா அவங்க மனசுல நம்ம இடத்த பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்விசிபிளா சிறக வச்சு பாருங்க. அது நல்லா இருக்கும். அது 5th தான் உணர்ந்தேன். Do students learn more from strict teachers or caring teachers? Caring teachers. Okay, இது கேட்டாச்சு. ஏன்னா கேரிங் டீச்சர்ஸ்ல வந்து அவங்க பொறுமையை நம்ம எப்படி வந்து வேல்யூ பண்ணணும், அது எப்படி நம்ம லைஃப்ல வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது, எப்பப்போ பொறுமையா இருக்கணும், எப்பப்போ நம்ம கோவத்தை காமிக்கணும், எப்பப்போ வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்றது கேரிங் டீச்சர்ஸை பார்த்தாலே நம்மளுக்கு புரியும். அப்படிதான் நான் சோஷியல் மேம்ல இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஓகே, தப்பி தவறி உங்க ட்ரீம் என்ன? Not yet decided. சூப்பர், நானும் அப்படிதான் இருந்தேன். சரி, தப்பி தவறி நீங்க டீச்சர் ஆயிட்டீங்க தெரியாம. ஓகே, ஏதோ ஒரு மூலையில ஓகே டீச்சர் ஆயிட்டீங்க. நீங்க என்ன வே ஆஃப் இத யூஸ் லைக் ஸ்ட்ரிக்ட்டா இருப்போமா, ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணுவீங்க? இல்ல வந்து கிளாஸ்ல எந்த மாதிரி கொண்டு போவீங்க? இல்ல இப்படிலாம் இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருப்பல்ல, டீச்சர் இப்படிலாம் இருக்கணும். சோஷியல் மேம் சொல்லிட்ட, பொதுவா கேக்குறேன், நீ எப்படி இருப்ப? நான் எப்படி இருப்பேன்னா வந்து எல்லாரையும் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுப்பேன். அவங்க எப்படி வந்து இருக்காங்கன்றத அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபன் வேலை எடுக்கணுமா இல்ல ஸ்ட்ரிக்டான வேலை நான் எடுக்க மாட்டேன். ஃபன் வேலை எடுக்கணுமா இல்ல வந்து ஃபன்னி எஸ்டில் எடுக்கணுமா அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து தான் நான் டிசைட் பண்ணுவேன். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் ரூம் வந்து ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்றதுக்கு ஆதாரம் வந்து கிளாஸ் ரூம் அமைதியா இருக்கிறதா இல்ல கிளாஸ் ரூம்ல இருந்து நாய்ஸ் வர்றதா?
புரியல. திரும்ப கேக்குறேன். கிளாஸ் ரூம்குள்ள என்ன நடக்கும்? நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? டீச்சர் நடத்துவாங்க, பசங்க எல்லாம் கவனிப்பாங்க, அப்படிதான் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும், டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இதான் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். இதை வந்து ஒரு அமைதியான கிளாஸ் ரூம், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பிஓவில ஒரு அமைதியான கிளாஸ் ரூம் வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டா நடக்குதுன்னு அர்த்தமா, இல்ல நாய்ஸியஸ்ட் கிளாஸ் ரூம் வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு அர்த்தமா? இது அமைதியா இருக்கிறது. அமைதியா இருந்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா போர்டை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க டீச்சர்ஸ்ன்ட்டு. ஏன்னா அமைதியா இருந்தா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லயே அவங்க என்ன சொல்றாங்கன்றது நம்ம பின் மைண்ட்ல. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நாய்ஸியஸ்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னா இப்போ இன்ட்ராக்ஷன் நடக்குதுன்னு தானே அர்த்தம். நாய்ஸியஸ்னா நான் ரொம்ப சத்தமா அந்த மாதிரி சொல்லல. ஒரு ஆக்டிவிட்டி வைக்கிறாங்க, இப்போ டீச்சர் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எல்லாரும் வந்து பண்ணும்போது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஓடிடுவான், பண்ணுவான், ஒரு சந்தோஷமா அதை பண்ணுவான், அப்போ சவுண்டு வரும். அதே மாதிரி அவனுடைய எக்ஸைட்மெண்ட் லெவல் அதிகமாகும் போது அவன் சத்தம் போடுவான். அப்புறம் கிளாஸ் ரூம் உள்ள வந்து அவன் வந்து இப்போ இன்ட்ராக்ஷன் நடக்குது, டிஸ்கஷன் நடக்குது, இல்லை ஒரு டிபேட் நடக்குது ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அப்படின்னா, அப்போ கிளாஸ் ரூம் வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆனால் சத்தமா இருக்குன்னு தானே அர்த்தம். சத்தம் இருக்கலாம் தானே அப்போ. அப்பனா நீங்க சொல்ற மாதிரியே நான் வந்தேன்னா சத்தம் அதிகமா இருக்கு பிரின்சிபல் பார்த்து அந்த மாதிரி ஆனாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை. சத்தம் இல்லாம நம்மள கேக்குறாங்களா இல்லையான்றதும் பிரின்சிபல் பார்த்தா ஏன் ஒரு கொஸ்டின் கூட கேட்காம இருக்காங்கன்றதும் பிரச்சனை. ரெண்டுமே டீச்சர் யோசிப்பாங்க பயங்கரமா. சோ வந்து டீச்சரால அது வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது டீச்சர்ஸ் கத்துக்கணும். ஓகே, இது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல, டீச்சர்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸ்டூடெண்ட்ஸால எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் உங்கள்ட்ட சில வார்த்தைகள்லாம் கத்துக்கிறேன்ல. பிஓவினா என்ன, ஆஃப்கோர்ஸ்க்கு வந்து ஓஎஃப்சி, ஓஎஃப்சினா ஆஃப்கோர்ஸ், இந்த மாதிரி விஷயம் கத்துக்கிறேன்ல. அந்த மாதிரி எனக்கு இப்போ இந்த டைம்ல நீங்க எனக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கற்றுக் கொடுப்பேன்? ஏன்னா அடுத்து நான் ஒன்று கற்றுக் கொடுப்பேன், அதனால சொல்றேன். என்னன்னா வந்து உங்களுக்கு அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரானிம்ஸ் தெரியுமா? அதுதான் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல பிஓவி ஓஎஃப்சி. பிஓவின்றது பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நாசான்னு சொல்றோம்னா அது வந்து ஓகே, அதுதான் அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரானிம்ஸ். சோ அப்ரிவேஷன் என்னன்னு சொல்லி தெரியுங்க. ஓகே, ஏன்னா நான் இங்கிலீஷ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆக்சுவலா இங்கிலீஷ்ல. சரி, நீங்க படிச்ச ஏதாவது ஃபன்னியான ரைம்ஸ் சொல்லுங்க பாப்போம். ஃபன்னியான ரைம்ஸ் இல்ல ஏதாவது கத்து இந்த எங்க இதெல்லாம் கொலையா முந்திரிக்கா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க ஏதாவது படிச்சது எதுவுமே இல்லையா? இல்ல, எனக்கு தெரியாது. நாங்க எவ்வளவு சொல்லுவோம் தெரியுமா? பிஸ்கெட் ஜாம் பிஸ்கெட் கேட்டிருக்கேன். சொல்லுங்க பாப்போம். பிஸ்கெட் ஜாம் பிஸ்கெட் என்ன ஜாம் பட்டர் ஜாம் என்ன ஜாம் டீ ஜாம் என்ன டீ பண்ருட்டி என்ன ரிப்பன் என்ன ரிப்பன் பச்சை ரிப்பன் என்ன பச்சை மா பச்சை என்னம்மா டீச்சர் அம்மா என்ன டீச்சர் கணக்கு டீச்சர் என்ன கணக்கு வீட்டு கணக்கு என்ன வீடு மாடி வீடு என்ன மாடி மொட்டை மாடி என்ன மொட்டை திருப்பதி மொட்டை என்ன திருப்பதி விளக்கு திருப்பதி என்ன விளக்கு குத்து விளக்கு என்ன குத்து குப்பம் குத்து அப்படின்னு நான் இன்னமும் என் குழந்தை கூட விளையாண்டு இருக்கேன். இந்த இது யாரு உங்களுக்கு சொன்னது? எங்க அம்மா. அம்மாவோட அம்மா. எனக்கும் எங்க பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி பாட்டியோட கதைகளை மிஸ் பண்றீங்களா? எங்க பாட்டி கதை சொன்னாலும் நான் மிஸ் பண்றதுக்கு அவங்க என்கிட்ட கதையே சொன்னது இல்லையே. சரி, கதை இல்லை, இந்த மாதிரி நிறைய அதர பழசான சில விஷயங்கள் நல்லா இருக்கும்ல கேட்க, அந்த மாதிரி ஏதாவது இல்ல? ஓகே, கார்ட்டூன் நெட்வொர்க் தெரியுமா? தெரியும். எல்லாம் இந்த ஜென்சி ஜென் ஆல்பா எல்லாம் இதா பாக்குது. ஏன் இல்ல 2K 90s கூட இதா பாக்குறாங்க. என்னென்ன பாத்துருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? டி டைட்டஸ் கோ ஸ்பாஞ்ச்பாப் அண்ட் ஸ்குவார் பேண்ட்ஸ் தெரியல. சரி, ஸ்பாஞ்ச்பாப் அண்ட் ஸ்குவார் பேண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஷார்க்கி அண்ட் டிக்கி சம்திங் ஏதோ வரும், அதெல்லாம் நான் பார்த்தது இல்லை. பட் டைட்டல்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன். ஹங்காமா பார்த்துருக்கீங்களா? ஹங்காமா நீ சொல்ற எதுவுமே நான் பார்த்தது இல்லை. ஹங்காமான்ற சேனல் ஆக்சுவலா ஹங்காமால தான் சின்சான் போகுது. பாப்பாய் தி சேலர் மேன் பார்த்திருக்கியா? பாப்பாய் தி சேலர் மேன் அப்படின்னா நீங்க விக்கி அண்ட் வேதாள் பார்த்திருக்கீங்களா? விக்கி அண்ட் வேதாள் பார்த்தது இல்ல? ஒரு பாப்பாய் தி சேலர் மேன் ஒன்னு இருக்கு, பார்த்தது இல்ல? ஸ்பினாச் இருக்குல்ல, கீரை, ஆமா, அது சாப்பிட்டு அவனுக்கு வந்து சக்தி வந்துடும். அது வரைக்கும் வேற இதுவே இது எப்படின்னா அந்த
சோட்டா பீமா? சோட்டா பீம் ஆமா லட்டு லட்டு சாப்பிட்டா எனர்ஜி வந்துடும்ல. உங்களுக்குலாம் லட்டு சொல்லியிருக்காங்க, எங்களுக்குலாம் கீரை. கீரை ஆமா, கீரை வந்து ஹேருக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, ஸ்கினுக்கு நல்லது. அதுல பாப்பா எப்படின்னா ஒரு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக எப்பவுமே ஸ்பினாச் சாப்பிடுவாரு. இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்கு. பவர் பஃப் கேர்ள்ஸ் தெரியுமா? அதுதான் பாத்திருக்கேன். நான் இந்த மாதிரி தான் கேக்குறேன், நீ ஏதாவது பாத்திருக்கியா? அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது சொல்லு. பாத்திருக்கேன். பவர் பஃப் கேர்ள்ஸ் அப்ப வந்திருக்குமா தெரியாது. டாம் அண்ட் ஜெரி. டாம் அண்ட் ஜெரி நான் இப்ப வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்பயுமே. ஷின்சான். மாஸ். ஷின்சான் வந்து நாங்க இருக்குன்னு பார்க்கல. ஆனா அதுக்கப்புறம் வந்துச்சுல, அப்ப டோராவா? டோராலாம் நான் 2-3 வயசு இருக்கப்ப பார்த்தேன். இப்ப நான் விட்டுட்டேன். எல்லாத்துலயுமே ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்கும். இல்ல கட் பண்ணிருங்க, போதுண்டா, ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. ஓகே गाइस எப்படி பை. முடிக்கிறது? இரு, ஓகே गाइस பையா, ஏதா முடிச்சு விட்டு கன்க்ளூஷன் கொடுத்துரு. இப்போ நான் வந்து 8th கிரேட் படிக்கிறேன். இப்போ சோகமா இருக்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து சேரப் ஆவாங்க. டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்து சேரப் ஆவாங்க. லெட் மை வாய்ஸ் ஸ்ப்ரெட் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட். அதான் நான் சொல்லுவேன். இது வந்து எல்லா ஸ்டூடெண்டோட வாய்ஸ் கிடையாது, ஆனா நட்சத்திராவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்டா? அதே மாதிரி இப்போ கன்சென்ட் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்ட கேட்டு தானே வந்தீங்க? ஆமா, பேரண்ட் பக்கத்துல தானே இருக்காங்க. ஆமா பக்கத்துல தான் இருக்காங்க. ஓகே, அவங்க பர்மிஷனோட தான் எடுக்கிறோம். ஆமா, அதே மாதிரி நீங்களும் வந்து நான் ஃபுல் பர்மிஷன். ஓகே, அவ்வளவுதான். பை. Thank you. கேமராமேன்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து ஃபேஸ் கட்டிடு. பை. நம்ம எல்லாரும் போயிடலாம். நான் மட்டும் அப்பப்போ வருவேன், என்னைய பாக்காதீங்க. வீடியோல இருக்கா இல்லையான்னு வேணும்னா அவங்க பார்த்தாலும் கட் பண்ணிடு. இல்ல, நீங்க நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க நடுவுல வந்து எழுந்து போகலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணி நீங்க எடிட் பண்ணிடுங்க, நம்ம பாத்துக்கலாம். உங்களுடைய சிரிச்சிவோமா என்ன வேணாலும் பேசலாம். அதான் நான் பண்ண போறோம். ஓகே, பிடிஎஸும் ஃபோன் வீட்ல இருக்கு வந்துரும். அப்படியே செஞ்சு பிஹைண்ட் தி சீன்ஸ் வீடியோ போடுங்க, அப்பதான் எல்லாம் சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாடா? பிஹைண்ட் தி சீன்ஸ் இருக்கா? ஓகே, நைஸ். ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஜூஸ் கேட்கல. பாதி காலி ஆயிடுச்சு ஆக்சுவலி. பரவாயில்ல, கேட்டீங்களா? ஓகே தான், எதா இருந்தாலும் ஓகே. என்ன கவர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எப்படி ஆமா, எனக்கு அது ரிலீஸ் ஆகும். இல்ல, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வேணா சேஞ்ச் சொல்லி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல, அடுத்த வாரம் வெனஸ்டே, இந்த வாரம் வெனஸ்டே தின்னுட்டே இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்குறேன். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஐயோ, அதான் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ஓகே. சரி வா உட்காரு. ரொம்ப நாள் ட்ரீமா யூடியூப்ல பேச. ஓகேடா, வெயிட் பண்ணு. இந்த ஒரு வாரம் நான் போயிட்டு இருந்தேன் நினைச்சீங்க. பிராக்டீஸ் ஒரு வாரம் பிராக்டீஸ் பண்ணிருக்காங்க அவங்க. பாத்துக்க, நீ இப்போ எடிட்ல தான் எல்லாமே இருக்கு. லைட்டு ரொம்ப இருட்டாயிட்டே இருக்குடா. பிடிஎஸ் னா என்ன தெரியாதா? பிஹைண்ட் தி சீன்ஸ். பிபிஎஸ் ஒரு பேட்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க. அது வேற பிடிஎஸ், இது வேற பிடிஎஸ். கொரியன் அது கொரியன். அது கொரியன். நீங்க ஜிபில லேப்டாப்ல போய் கனெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிடலாம்ல, டெக்னிக்கல் போடுங்க. ரெக்கார்ட் ஐயோ, ஆயிட்டு இருக்கா? ஐயோ கட் பண்ணிடுங்க. ஐயோ, மாட்டிக்கினாரு ஒருத்தர். நடுவுல நான் வேற உளறி. நான் எப்படிப்பட்ட பேரண்ட் நான் இங்க ஒரு நான் யாரையும் பேம்பஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். பேம்பஸ் வாங்கி செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க, அப்பதான் தெரியுது. இதெல்லாம் போடுவேன், எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், கொந்தளி போடுங்க.
அவனுக்கு தான் லைக் போட போறதே. அப்போ ஸ்டூடண்ட்ஸ் சர்ச் பண்ணிருக்காங்கல இந்த மாதிரி பாட்காஸ்ட்னா அதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஐயோ நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். ஒன் வச்சு தான் புதிய பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டோம். நீ பேசுகிற ஸ்டைல் நல்லா இருக்கு.